அமெரிக்கத்தில் கடந்த வாரம் வெப்பநிலை சற்று அதிகரித்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் அமெரிக்கம் முழுவதும் பகல் நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதியன்று ராசல் கைமாவில் உள்ள ஜெபல் அலியில் 2.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதுவே இந்த ஆண்டின் குளிர்கால பருவத்தின் மிக குறைந்த வெப்பநிலை ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராசல் கைமாவை தவிர அமெரிக்கத்தின் மற்ற சில பகுதிகளிலும் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதாவது ஃபுஜேராவில் உள்ள மெப்ரோ மலையில் வெப்பநிலையானது 5.2 டிகிரி செல்சியஸாகவும், ராசல் கைமாவில் உள்ள ஜபல் அல் ரஃபா பகுதியில் வெப்பநிலையானது 5.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. இந்த குளிர்காலத்தில் நாட்டில் நிலையற்ற வானிலை நிலவுவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று மிக குறைந்த வெப்பநிலை நாட்டில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் சீரற்ற காலநிலை காரணமாக தமது வாகனங்களை பாதுகாக்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லையெனில் கார்களுக்கு மெத்தைகள், போர்வைகள் மற்றும் விரிப்பான்களால் மூடப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.